இன்னைக்கு எந்திரிக்கும்போதே மணி 7:30 ஆயிடுச்சு. எந்திரிச்சு வேகமா எந்திரிச்சு அடுப்புலாம் மூழ்கிட்டு, சரி இன்னைக்கு மாட்டுக்கு சோறாக்குற ஒர்க் இருந்துச்சு. சரி அத விறகடுப்புல பத்த வச்சு விட்டுறலாம்னு சொல்லிட்டு வேகமா விறகெல்லாம் ஒடிச்சு போட்டு பத்த வச்சு விட்டுருந்தேன். இப்ப வெயில் காலம்ல மாட்டுக்கு நாங்க சாதமும் கலந்து வைப்போம் புண்ணாக்கு தண்ணியோட. அதுக்காக நான் இவ்வளோ பெரிய சட்டியில ஒல வச்சு விட்டுட்டு, அதுக்கப்புறம் சரி ஏபிசி ஜூஸ் போட்டு குடிக்கலாம்னு சொல்லிட்டு, ஒரு ஆம்லா, ஒரு பீட்ரூட், அதுக்கப்புறம் கொஞ்சமா கோகனட் எடுத்து அத அரைச்சுட்டு நல்லா குடிச்சேன். இது கலர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் எவ்வளோ நாள் ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு. சரி அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். வெங்காயம்லாம் கட் பண்ணிட்டு இருந்தேன். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கொஞ்சம் அதிகமா எண்ணெய், நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய்ல வச்சிங்கன்னா டேஸ்ட்டு செம்மையா இருக்கும். அதுக்கப்புறம் கத்திரிக்காவும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறமா தாளிச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நாட்டு தக்காளி தான் எடுக்கணும். அது நல்லா மசிய இருந்தா தான் அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா சுண்ட விட்டுட்டு, கொஞ்சமாக வெல்லம் போட்டு இறக்குனீங்கன்னா டேஸ்ட்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்னைக்கு தோசையும், அதுக்கப்புறம் நேற்று வச்சிருந்த சாம்பார், கொஞ்சமாக சட்னி வச்சு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.